ஏதோ பாருங்கள் ராட்டாந்தோரியை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. அடா இதிலிருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சோளக்கருது வெந்துட்டுருக்கு. நெல் வேவிக்கிற மாதிரி ஃபுல்லாக சோளக்கருது வேவிச்சிட்ருக்காங்க. ஸோ தண்ணி அதெல்லாம் வந்து பச்சைக்கருது பயங்கரமாக இருக்கையா. ஆக்சுவலாக வைட் ஆங்கிளில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தெரியுது. நான் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. கையை விட்டு போயிட்டு இருக்காருங்க. அதில் கையை விட்டுட்டாருங்க டோட்டலாக. குருநாதசாமி வந்து வேல் இருக்குது பார்த்தீங்கன்னா. கழுத்தில் வந்து மயில் மாலை, மயில் இறக்கு மாலை, வேல் சேவலெல்லாம் அறுத்து கொண்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் தான் மக்களை அறுக்கிறது வெட்டுறது. இந்த குச்சி வந்து அவருடைய பாடப்பட்டு குச்சி. என்னங்கண்ணா பார் அவரோட முகம். ஓகே, அவரோட முகம் 2 பக்கம் 2 கண். சாட்டை கடை, சாட்டைக்கு மட்டுமே ஒரு கடை தெரியுதுங்களா? சாட்டைக்கு மட்டுமே ஒரு கடை. மக்களே கிளம்பியாச்சுங்க மக்களே. நம்ம ஊர் விளக்கேற்றி வித்தகநாதீஸ்வர சிவன் கோவிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ரைட் ஸ்டார்ட்டு. வாங்க போகலாம். போயிட்டு அந்தியூர் போயிட்டு குருநாதசாமி கோயில் போய் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். 2 hours later. மக்களே ஃபைனலாக கொண்டாந்து வண்டியை கொண்டாந்து பார்க் பண்ணிவிட்டு எங்கே வந்தேன் அப்படின்னா கோயிலை பக்கமாக வந்துட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்தியூர் குருநாதசாமி கோயில் வந்து 2 கோயில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா மடப்பள்ளின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து வனம்னு சொல்லுவாங்க. வனம் வந்து நாளைக்கு காலைல போகலாம். அது வந்து ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம போகிறது வந்து மடப்பள்ளி. ஓகேங்களா? இங்கே இருந்தால் தேர் வந்து வனத்துக்கு போயிருக்கும் காலையில். இன்றைக்கி தான் இங்கே இருந்து வரீங்க. தேர் இங்கே வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மக்களே. எப்படின்னா அது வித்தியாசமாக இருக்கும். நாளைக்கு காலைல காமிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுன்னா ஓகே. ஸோ இதுதான் அந்த மடப்பள்ளி கோயில். இங்கே போய் சாமியை கும்பிட்டு அப்படியே பார்க்கலாம். ஓகே மக்களே பாருங்கள், உள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே நாளைக்கெல்லாம் இன்னமே நல்லா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இதுதான் மடப்பள்ளி சாமி. வந்து என்ன சொல்கிறது எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் கோயில் உள்ள சூப்பராக இருக்கும். தேவா குருநாதசாமியப்பா ஆண்டவா. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குது பாருங்களேன். இந்த செட்டிநாட்டில் பேலஸ்லலாம் இந்த மாதிரி தான் மக்களே கதவெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோவில் ரொம்ப பழமையான கோயிலுங்க மக்களே. பாருங்கள் இதான் வந்து மடப்பள்ளி அந்தியூர் குருநாதசாமி. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மடப்பள்ளியில் இருக்கக்கூடிய குருநாதசாமியை வந்து காமிச்சிருப்பேன். சூப்பராக இருந்துச்சா, நல்லா இருக்குது. உள்ள கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா பழமையாக அந்த ஒரு ரொம்ப பழமையான கோயிலுக்குள்ளெல்லாம் போனால் ஒரு ஃபீல் இருக்குமில்ல, அந்த ஃபீலு அந்த வாசம் அது எல்லாமே இங்கே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சாமியை கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்க தேர் கூட்டத்தை போய் காமிக்கிறேன். சூப்பராக இருக்க மாட்டேன். கொஞ்சம் டயர்டு. அங்கேருந்து வந்த உடனே விளாக் ஆரம்பிச்சிட்டோமா, கொஞ்சம் டயர்டு. ஸோ மகளே அப்படியே வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தான் வந்து அந்த தேர் கூட்டம் எல்லாமே இருக்குது. நம்ம இது வழியாக தான் நடந்து வந்தோம். அந்த மடப்பள்ளியிலிருந்து இப்போ இப்போ தான் வந்து அந்த மெயின் கடைவீதிக்கு வந்திருக்கோம். தேர் கடைவீதி இது இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அப்படியே 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம கோயில் திருவிழாக்கள் என்ன மாதிரி கடைகள் இருக்குமோ அந்த மாதிரி கடைகள் எல்லா கடைகளும் இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறையா கடைகளுமே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெரிய திருவிழா மக்களே. இது எப்படி வந்து மதுரை சித்திரை திருவிழா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருவிழா, அப்புறம் குலசை திருவிழா அப்படிலாம் சொல்கிறோம்ல தூத்துக்குடியில், அதே மாதிரி ஈரோடு மாவட்டத்தில் இந்த திருவிழா ரொம்ப ஃபேமஸ். மைசூர், கேரளா எல்லா சைடு இருந்துமே இங்கே வருவாங்க. மெயினாக இங்கே குதிரை சந்தை ஃபேமஸ்ஸு. ஆடு மாடு தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் மக்களே. ஆடு மாடில் மாடு சந்தை, குதிரை சந்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. குதிரை சந்தை ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுபோக தேருமே வந்து பார்த்திங்கன்னா ராட்டாந்தூரே ஒரு பெரிய ராட்டாந்தூரே ஒரு 6-7 ராட்டாந்தூர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு நாள் மழை பெஞ்சிருக்கு மக்களே. ஸோ மழை பெஞ்சனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மக்கள் வந்து கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சண்டே எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வந்து புதன்கிழமை மக்களே. புதன்கிழமையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதெல்லாம் கூட்டமே கிடையாதுங்க. என்னப்போ பெரிய திருவிழா அப்படின்னா அது வந்து நான் 1 வாரம் நடக்குங்க மக்களே இந்த திருவிழா. இப்போ இன்றைக்கி நேற்றுருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வீக்கெண்டு இந்த வீக் ஃபுல்லாக நடக்கும். ஸோ இன்றைக்கி புதன்கிழமை ஆடி அமாவாசை. இன்னையிலேருந்தே அப்படியே கூட்டம் வந்து வெகுவாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மழை பெஞ்சனால கொஞ்சம் கூட்டம் வந்து இல்லை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நான் தான் சொன்னால மக்களே 2 சைடு வந்து எல்லா விதமான கடைகள் வந்து இருக்கும். விளையாட்டு சாமான கடையிலேருந்து எல்லாமே இருக்கும். அங்கே ராட்டாந்தூரி தெரியுதா கண்ணுக்கு? மக்களே தெரிகிறதா ராட்டாந்தூரி? சும்மா அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே மின்னுதா. அங்கே போல் வாங்க பக்கத்தில் போய் காட்டுறேன்.
அப்புறம் மக்களே இங்கே மெயின் திங் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வரவங்க எல்லாமே வந்து சாட்டை, அதுக்கப்புறம் இந்த குச்சியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. இந்த குச்சியெல்லாம் வந்து இங்கே ஃபேமஸ், வைப்பாங்க. இது வீட்டில் வச்சா பாம்பு வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மூங்கல் குச்சி மக்களே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான குச்சி போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வர்ற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குச்சி, சாட்டை இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ மகளே அப்படியே இங்கே பாருங்கள், அல்வா கடையை பாருங்கள் எவ்வளோ பெரிய கடைன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான், இதை விட என்ன பெரிய பெரிய கடைகள் எல்லாமே இருக்கும். ஸோ முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் மக்களே. சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து வந்திருக்காங்கன்னா பாருங்கள், அப்போ இந்த கோவில் எவ்வளோ பெரிய ஃபேமஸ். ஈரோட்டுக்கும் சென்னைக்கு 400 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்திருக்காங்க. இவர் சென்ட்ரா போகிறார், அவர் அப்போ தான் நம்மகிட்ட பேசினார். ஸோ நாளைக்கு காலையில் பைக் எடுத்துகிட்டு வனத்துக்கு போயிட்டு சந்தையெல்லாம் நாளைக்கு காலை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நைட்டு போகிறது கிடையாது, திருவிழா மட்டும் காமிச்சிட்டு போயிட்டு. நான் வேறு ரூம் கார்டு எடுக்கல மக்களே. இங்கே ரூம் இங்கே எல்லாமே ஃபுல்லு. பார்க்கலாம். அந்த இதை பாருங்கள், ஆட்டந்தோரியை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அடா 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 ஜொலிக்குதில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சே, நைட் டைம் தான் மக்கள், இதுக்காக தான் மெயினாக நம்ம தேர்கூட்டத்துக்கு வரதே. இங்கே வந்து இந்த ஆட்டந்தோரி ஆடுறோமா இல்லையோ, இதெல்லாம் பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோ மக்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் நிறையா இருக்குது ஆட்டந்தோரி மட்டுமே. எப்போவுமே வந்து இந்த தேரப்போ நான் இதனை வரைக்கும் 2-3 டைம் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். மழை வராமல் இருந்ததா சரித்திரமே இல்லை. உங்களுக்கு ஏரியல் வியூ மாதிரி ஒரு வியூ காமிக்கிறேன். ஏதாவது ஒரு இது மேலே மரணக்கிணறு மாதிரி ஏறணும் நீங்கள் பாருங்களேன், அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சே, செம்மையாக இருக்குதுங்க. அந்த ஆட்டந்தோரி அந்த கலர்லாம் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்குது தானே. பாருங்க மக்களே, சே ஐயோ பயங்கரமாக இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், 1 அது 2 அங்கே 3 ஆட்டந்தோரிங்களா. அதுக்குள்ளே அங்கே ஒன்று தெரியுதா, 4 5 6 இதோட சேர்த்து 7 தூரிங்க. 7 தூரி இருக்குது. குதிரை சந்தை, இதுதான் குதிரை சந்தை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது, சும்மா ஒரு குதிரை கட்டி வச்சுருக்காங்க. குதிரை சந்தையெல்லாம் இன்னும் உள்ளே இருக்குது மக்கள். ஏதாவது இதுக்குள்ளே இருந்தால் உள்ளே போகணும், இதுக்குள்ளே இல்லை, அதுக்குள்ளே உள்ளே போகணும். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பார்த்தவங்களுக்கு ஓகே. இதெல்லாம் புதுசாக பார்க்குறீங்கன்னு வைங்க, மிரண்டுருவீங்க. எல்லாம் கருது, சோளக்கருது வாங்கி சாப்பிட்டு போகிறாங்களா. இங்கே எவ்வளோ சோளக்கருது இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மழை மாதிரி குச்சி கொப்பரையில் வைப்பாங்க மக்களே சோளக்கருது. நம்ம நெல் வைக்கிற கொப்பரை, மஞ்சள் வைக்கிற கொப்பரை இருக்குல்ல, அதில் தான் வைப்பாங்களே, தெரியுதுங்களா. நான் எப்போ வந்தாலும் இந்த சோளக்கருது வைக்கிறத மட்டும் எடுக்காமல் போக மாட்டேன். இதிலிருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சோளக்கருது வெந்துட்டுருக்கு. நெல் வைக்கிற மாதிரி ஃபுல்லாக சோளக்கருது வேச்சிட்ருக்காங்க. ஸோ தண்ணி அதெல்லாம் வந்து பச்சைக்கருது பாருங்கள், முட்டையாக இருக்கா. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வைங்க, இங்கே எல்லாம் வேவுது பாருங்கள். எப்படி வேறு லெவலா போடலாண்ணா. சூப்பர். ஓகே உங்களுக்கு நீங்களே தரலாம், நல்லா தெரியுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் மகளே, மஞ்சள் வைக்கிற மாதிரி நெல் வைக்கிற மாதிரி கொப்பரையில் போட்டு வேவுது பாருங்கள். அதுதான் இங்கே ஃபேமஸ்ஸு. இந்த சீசனுக்கு கரெக்டாக சோள பூட்டை வந்து வந்துடும் போல். அதை வந்து அப்படி இங்கே போட்டு மழை மாதிரி குவிச்சு வச்சு கொப்பரையில் வேவிச்சு மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. கருது 10 ரூபான்னு நினைக்கிறேன். கருது 10 ரூபாய்ங்களா? கருது 10 ரூபா, கம்மியான ரேட்டு தான் மக்களே. ஏன்னா இங்கே வந்து டிமாண்டு கிடையாது, நிறையா இருக்கும். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய அல்வா கடை பாருங்கள். என்ன சொல்கிறது, மீட்ரு கணக்கில் இருக்குதுங்க. ஒரு 100-200 மீட்ரு அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த தின்பண்டங்கள் தான், ஸ்நாக்ஸ் கடை. இந்த ரோடு வந்து அந்தியூர்லேருந்து பர்கூர் போகிற ரோடுங்க. பர்கூர் ஹில்ஸ் இருக்குல்ல, அந்த பர்கூர் போகிற ரோடு. இங்கேருந்து பர்கூர் வந்து 30 கிலோமீட்டர் வருதுங்க மக்களே, மலை மேலே. இங்கே பக்கத்தில் தான் மலை இருக்குதுங்க, பர்கூர் மலை. அது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை, அது அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோட அட்டாச் ஆகிடும். வாங்க உங்களுக்கு போய் காமிக்கிறேன். போலீஸ் யாரையும் பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க மக்களே. பாருங்க கரும்பால் கடையில் பாருங்க, கரும்பை பாருங்க மக்களே. பெரிய கிரசர் வச்சு அப்படியே டன்னு கணக்கில் கரும்பு கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்க. அப்படியே வாங்க மக்களே, நல்லா வாங்க. குழந்தைங்க குளிச்சு ஜாலியாக விளையாண்டுருக்கு. இந்த டைம் இது புதுசாக போட்டிருக்காங்க மக்களே. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். இதுக்குள்ளே நின்றுக்கணும் போல், பயங்கரமாக இருக்கையா. என்னங்க அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மக்களே. இது இந்த டைம் தான் மக்களே நான் பார்க்குறேன். உள்ளே நின்று ஜாலியாக இஷ்டத்துக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இப்ப வரைக்கும் வாய்ஸ் எப்படி கேட்டுச்சுல இதுக்கு மேல கொஞ்சம் நல்லா கேட்கும். ஏன்னா ஃபுல்லா இங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரணக்கணக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி தான். ₹100 டிக்கெட் எடுத்து வாங்க போல வாங்க. ஃபுல்லா அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் வந்து பைக்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிருக்கேன். இப்ப கொஞ்சம் நல்லா கேட்கும். மக்களே டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்க போலாம் வாங்க. பாருங்க ஒரு ஏரியல் வியூ எடுக்கிறோம் பாருங்க. இந்த ஏரியல் வியூக்காகவே மேல வரலாம். அதை விட மரணக்கிணறு சூப்பரா இருக்கு மக்களே. ஐயோ தெரியுதா மக்கள் சீரியஸா சொல்றோம் மக்கள். அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. சான்ஸே இல்லைங்க. தெரியுதா எங்க ராட்டந்தூரி பாருங்க. 1 அங்க 2 3 4 5 6 7 ஆமாங்க 7 தாங்க. மொத்தம் 7 ராட்டந்தூரி இருக்குது. பிரம்மாண்டமா இருக்குதுங்க மக்களே. செம்மையா இருக்குதுங்க கலர்ஃபுல்லா. ஆனா இதை விட என்ன பிரம்மாண்டமா இருக்கும். ஆக்சுவலா அங்க தெரியுது பாருங்க. அதெல்லாம் வந்து அந்த குதிரை சந்தைங்க. அந்த லைனா செட்டு மாதிரி தெரியுதா, அதெல்லாம் வந்து அந்த குதிரை சந்தை. இன்னும் கொஞ்சம் மேல போலாம். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 2 தளம் இருக்கு. இது வந்து ஒரு தளம். சோ கீழே பாருங்க கார் நிக்குதா. இந்த இதுக்குள்ளதான் சுத்தி ஓட்டுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்டா இதுக்கு மேலேயும் போலாம். மேல போறதுக்கு அதுல ஏறணும். என்ன ஓட்ட போறாங்களா? ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. இவங்கெல்லாம் வந்து உயிரை வந்து துச்சமான மதித்து ஓட்டுவாங்க மக்களே. இவங்க தைரியம் எல்லாம் நம்மளுக்கெல்லாம் வராது. மரணத்தனமா ஓட்டுவாங்க. அதான் மரணக்கிணறு. இன்னும் நான் மேல போய் காமிக்கிறேன். பாருங்க அங்க ஒரு மரணக்கிணறு. இப்ப நம்ம நின்றுகிட்டு இருக்கிறது ஒரு மரணக்கிணறு. 2 தான் இருக்கு. வருஷம் நிறைய இருக்கும். 4 மரணக்கிணறு ராட்டந்தூரிக்குள்ள 10 ராட்டந்தூரி மேல இருக்கும். என்ன காரணம் தெரியல. ஏறும் போதெல்லாம் பார்த்து ஏறணும். ஏறி வரதே மரணக்கிணறு மாதிரி தான் இருக்குது. தெரியுதுங்களா? நடுக்குதுங்க. நிக்கிறதுக்கே நடக்குதுங்க. அதுல இந்த மாதிரி இல்ல பல்பா போட்டு ஷார்ட் அடிக்காத இருக்கு. லோ வோல்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன். மாறுங்க மக்களே. சரிதா ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. ஆக்சுவலா வைட் ஆங்கிள் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா தெரியுது. நான் நேர்ல பாக்குற மாதிரியே இருக்குது. கிட்ட ஆகுதுங்க மக்களே. ஒத்துக்கிட்டு விழுதுதான் போச்சு. சரிதா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எஸ் இப்போ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். டாப்புக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு கீழே நிற்கிறாங்க. அது ஒரு இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. அப்புறமேட்டுக்கு செகண்ட் ஃப்ளோரு. கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மரணக்கிணறுக்கு வந்தால் எப்படின்னா கொஞ்சம் இதில் மட்டும் சேஃப்டியாக இருங்க. விசுகினை தெரியாதனமா நம்ம வந்து ஒரு காலை வச்சு விசுகினை உள்ளே போயிட்டோம்னா அதான் பிரச்சனை. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கு. இதுலேயே நடந்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கிறத கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி ஓகே. அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டேன். தெரியுதுங்களா? மேலே வந்து அப்படியே கூரை போட்டிருக்காங்க மக்களே. பெரிய கூரை. சரி ஓகே. வெயிட்டிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களை வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கெல்லாம் பாருங்க அப்படியே காடு பஞ்சக்காடு. இந்த டைம் இதெல்லாம் வெள்ளாமை வச்சுட்டாங்களா இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் கூட இது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாமை வச்சுட்டாங்க. இதெல்லாம் உடலை ஆரம்பிச்சுட்டாருங்க. நான் மேலே போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இருந்த கேப்ல தலைவர் ஆரம்பிச்சாரு. மக்களே சத்தியமா சொல்லுங்க, இந்த மாதிரி நம்மளால வண்டி ஓட்ட முடியுமான்னு சொல்லி. காசு மட்டும் வாங்குவாரு மக்களே. என்ன பைக்? யமாஹா ஏதோ ஒரு பைக். எல்லா பைக்காக இருந்தாலும் ஓட்டுவாங்க மக்களே. ஐயோ என்னங்க இது இப்படி ஆடுது? இப்படித்தான் ஆடுமா மக்களே?
ஆக்சுவலாக பைக் ஸ்டார்ட்டை போடுது கார் வந்துச்சுன்னு ரொம்ப ஆடும் போல எனக்கு அது வேறு பயமா இருக்கு. வேறு 50 ரூபா நீட்டுறாரு பாருங்க, வாங்குவாரு பாருங்க. ரொம்ப வேற ஆடுது. சாமி மேல பாரத்தை போட்டு நிக்க வேண்டியது வேற வழி இல்லை. என்னைக்குமே இந்த மாதிரிலாம் ஆடாது மக்களே. இதுக்கு 2-3 டைம் வந்திருக்கேன், இப்படி ஆடாது என்னைக்குமே. பாருங்க மக்களே, கையை விட்டு போயிட்டு இருக்காருங்க. அதுல கையை விட்டுட்டாருங்க டோட்டலா. எல்லாமே அந்த ஒரு பிசிக்ஸ் தான், அந்த பிசிக்ஸ் தான் மேட்ரு. வண்டி வரேன், கேரளா வண்டி. கார் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். மகளே ஆக்சுவலாக பைக் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு. அடுத்து கார் ஓட்டுறதுக்கு வந்து லேட் ஆகும்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு இருக்கேன், ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது மக்களே. இதுதான் ரொம்ப ஆடுதான் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லை அமாவாசை வேறு மக்களே, அதான் கொஞ்சம் கடுக்கு. ரொம்ப லேட் ஆகுது. ரெண்டாவது எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்குது மக்களே. அது ஏன் அப்படி போய் நின்று பார்த்துட்டு காட்டி ஒன்றும் இல்லை மக்களே. பைக் ஓட்டுற மாதிரி அதில் வந்து கார் ஓட்டுவாங்க மக்களே. இவங்க இது பண்ணுற பார்த்து எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் பண்ணிடுவாங்க. நம்ம மனசு வேண்டாம், ஆடுது, ரொம்ப ஆடுறது பயமா இருக்கு. பாருங்க மக்களே, எல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. சரி ஓகே. ஸோ இதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா அந்த பர்கூர் மாட்டு சந்தை, அதுக்கப்புறம் வந்து சாட்டை, அந்த குச்சி, அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு சந்தை, குதிரை சந்தை எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் வந்து நான் காட்டுறேன். வனத்துக்கு போயிட்டு அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து போயிட்டு கிளம்புற மக்களே, போய் ரூம் எடுத்து தங்கலாம் மக்களே. நைட்டு தூங்கணும்னா தான் நாளைக்கு வந்து அதை வந்து நம்ம நீட்டாக பார்க்க முடியும். ஸோ ஹெல்த் ரொம்ப முக்கியம். நாளைக்கு காலைல உள்ள சந்திக்கிறேன், ஏன்னா சிறப்பாக இருக்கும். மக்களே இப்போ பாருங்கள் மக்களே, கூட்டத்தை தெரியுதா? அப்போ அதோட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது கூட்டம், நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, வரட்டும். நம்ம நாளைக்கு காலையில் வந்து மிச்ச விழாக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். The next day. ஸோ மக்களே, இனிய காலை வணக்கம். நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தியூரில் எங்கேயுமே ரூம் கிடைக்கல மக்களே, எல்லாமே ஃபுல்லு. ஒரு வாரத்துக்கு சேர்த்து புக் பண்ணிட்டாங்களாமா. அதனால் சரின்ட்டு பவானி வந்தேன் மக்களே. பவானி வந்து ரூம் எடுத்து தங்கிட்டுங்க, இதை பாருங்க கிளம்புறேன். சிவமுருகா லாட்ஜுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க கன்ஃபியூஸாக இருக்கும். எங்கெங்கே தான் ரூம் கட்டி வச்சிருக்காங்க. இதில் அப்படி உள்ளே போய் கசன்னு ஏகப்பட்ட இடத்துல அப்படியே ரூம்ஸாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, உள்ளே வந்தீங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது நான் அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆனேன். சரிங்க மக்களே, 1000 ரூபாய் மக்களே. நான்ஏசி வந்து 1100 சொன்னார். அப்புறம் 1000 ரூபாய்க்கு கேட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டேன். எங்கே கிளம்புறேன், ரிட்டன் குருநாசம் வீட்டுக்கு போன அப்படின்னா தேர் கரெக்டாக இழுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவா போயிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த லாட்ஜ் தான் சொன்னேன், சிவமுருகாலா ரெசிடென்சின்னு இருக்குல்ல, இதுதான் ரொம்ப பெரிய லாட்ஜ். பவானிலேயே ரொம்ப பெருசு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்ஜ் இருக்குது. சரி ஓகே மக்களே, உங்களை அந்தியூர் குருநாசாமி கோயில் போய்ட்டு மீட் பண்ணுறேன் மக்களே. இதில் தான் முன்னாடி வந்து குதிரை கொண்டு போயிட்டு இருக்காங்க மக்களே. குதிரைக்கு பாருங்க, வண்டி பாருங்க எப்படி ஜம்முன்னு. மக்களே, அந்த வனம் சொன்னல, வனம் கோவில், அங்கே தான் போயிட்டு இருக்கோம். தேர் இழுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்தா தெரியும். அது வந்து வனங்கிறது என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்கிறது, அதனால தான் பேர் வந்து வனம். மக்களே, ஃபைனலி குருநாதசாமி கோயில் வந்தாச்சு. குதிரையும் வந்துருச்சு. இதை பாருங்க மக்களே, இதுதான் தேர். ஆக்சுவலாக இழுக்கல. நான் லைவ் டிவி நாங்கள் ஓடிட்டு இருந்தது, அதில் பார்த்தேன். இதுதான் மக்களே தேர். இந்த டைம் ரைட் இது மேலே வச்சா தான் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொண்டாந்து இறக்கி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இந்த டைம் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேரளா போர்டெல்லாம் போட்டு பார்க்குற கேரளா டெம்பிள் மாதிரி, ஐயப்பன் கோவில் டெம்பிள் மாதிரி பண்ணியிருக்காங்க மக்களே. இது தேர் வந்து இழுக்கிற தேர் கிடையாது, சப்பாற மாதிரின்னு வைங்களேன். தோளில் செமந்துட்டு தான் வரணும். தோளில் தூக்கி வைக்கும்போது இன்னும் ஹைட்டு பயங்கரமாக இருக்கும், செமையாக இருக்கும். சரிதுங்களா? ஸோ அப்படியே பாருங்கள், பெரிய குருநாதசாமி, சின்ன குருநாதசாமி 2 தேரா அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. அப்படியே தோளில் செமந்துக்கிட்டே வருவாங்க மக்களே. நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இதெல்லாம் கர்நாடகா சைடு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சரி ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம்.
ஆக்சுவலாக சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு கல் தான், ஒரு பாறை தான், அது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் சாமி இங்கே. அந்த கல் தான் வந்து வருஷம் வருஷம் வளரும்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து குருநாத சாமி. அது கல் கிடையாது, சாமி. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சாமி நிலையில் முருகர் மாதிரியே தான் மக்களை வேல் வச்சு இங்கே தான் இருக்கும். குருநாத சாமிக்கு வந்து வேல் இருக்குது. பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து மயில் மாலை, மயில் இறக்கு மாலை, வேல், முருகர் மாதிரியே தான் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காரு குருநாத சுவாமி. மேலே இருக்க வால் வச்சுருக்க மாதிரி தெரியுதுங்களா? பாருங்க மக்களே, குருநாத சாமியை வணங்கிக்கோங்க. இதுதான் வந்து ஆதி குருநாத சுவாமி வணக்கத்தில் இருக்கக்கூடியவர். பாருங்க அப்படியே கூட்டம் பாருங்க இருக்கிறதுக்கு அப்படியே அதிகமாக கூட்டம் வந்துட்டு இருக்கு. மணி இப்போ ஒரு 7:45 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து குருநாத சுவாமிங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாயவர், அம்பாள் சொல்லிட்டு நிறையா சாமி இருக்குது. சரிங்களா? குருநாத சுவாமி இன்னொரு டைம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஜம்மன் இருக்காரா? சரிங்க மக்களே, ஆக்சுவலாக அப்படியே செப்பல் தொட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அப்படியே கூப்பிட்டு வந்தாங்களா அந்த குதிரை, அதுக்கு பாருங்கள் இதெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள். ஜம்மன் இதெல்லாம் போட்டு எல்லாம் வச்சு குதிரை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கியிருப்பாங்களா அவங்களோட குதிரையான்னு தெரியல. சாமி முன்னாடி பூஜை போடுறாங்க பாருங்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்படியே வெளியே வந்துட்ட மக்களே. இதை காமிக்க மறந்துட்டனால இங்கே பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கேரளா ஓடு மாதிரி இந்த டைம் குருநாத சாமி கோயில் வந்து கிட்டத்தட்ட கேரளா கோயில் மாதிரியே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கே பாருங்கள் மக்களே, இது வந்து நாட்டு குதிரை, நம்மளுடைய பிரீடு, தமிழ்நாடுடைய பிரீடு நாட்டு குதிரை. அது வந்து அரேபியன் குதிரை அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது வந்து நம்ம நாட்டு குதிரை. சாமி விட்டு அதுக்கு பின்னாடி வந்து காமிக்கிறேன்னு சொன்னால் ஆடு இதெல்லாம் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி இப்படி இங்கேருந்தே உங்களுக்கு காமிச்சிட்டு போயிடுறேன். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெடா வெட்டி கொண்டு வந்து சமைச்சு நல்லா ஜாலியாக வந்து சமைச்சு சாப்பிட்டு, அதுதான் வேலையே, அதுதான் திருவிழா. பாருங்க சமையல் ஆகிட்டுருக்கு தெரியுதுங்களா? இதெல்லாம் முன்கூட்டியே வந்து இடத்த பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். காலங்காத்தாலேயே மனம் கொளுத்துது ஐயா. இதெல்லாம் வந்து பசங்க சமையல் நினைக்கிறேன். இப்போ தான் வந்து வெங்காயம் உரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அப்படியே வாங்க போய் பின்னாடி போய் காமிக்கிறாங்க. அங்கே தான் சேவல் கெடா வெட்டுறது, சேவல் வெட்டுறதெல்லாம் அங்கே தான் வெட்டுவாங்க. சேவலெல்லாம் அறுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த பக்கம் தான் மக்களை அறுக்கிறது வெட்டுறது இதெல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க. கோயிலுக்கு பின்னாடி நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டோம். சாமி போட்டு இந்த வழியாக தான் வரணும் வெளியே. ஸோ செப்பல் போடலிங்களா? செப்பல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மழை பெஞ்ச சேர கிடக்குதா போய் போட்டு வந்தாச்சு. பாருங்கள் மக்களே, அங்கே தான் வந்து எல்லாம் வெட்டி வழியிடுறது எல்லாமே அந்த இடத்துல தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளால் வந்து காமிக்க முடியாது. காமிச்சோம் அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். பிளட்டெல்லாம் வந்து காமிக்கக்கூடாது. கெடா வெட்டுறது, கோழி அறுக்கிறது இதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா அப்புறம் ஸ்ட்ரைக் அடிச்சிருவானுங்க யூடியூப்பில். கோழி இதெல்லாம் வெட்டி கொடுக்குறதுக்கு வந்து கறிக்கடை கொண்டாந்து கொடுத்தாங்க அப்படின்னா டக்குனு சுத்தம் பண்ணி வெட்டி கொடுத்துட்றாங்க. அதுபோக நம்ம எடுத்து சமைக்கிற மாதிரி தான் சமைக்கலாம். பிராய்லர் கோழி, கிராஸு, நாட்டுக்கோழி எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த பக்கம் தான் மகளே ஃபுல்லாக எல்லாம் சமைச்சிக்கிட்டு. இந்த டைம் மேலே கொஞ்சம் மழை பெய்ய முடியும், கொஞ்சம் எல்லாம் இதாகிடுச்சு. இல்லைன்னா இன்னமே கூட்டம் அதிகமாக இருக்குது. போன டைம் நாங்கள் வந்தப்போ இந்த இடமெல்லாம் அப்படியே ஜேன்னு இருந்தது மக்கள், அவ்வளோ கூட்டம். இந்த டைம் கொஞ்சம் மழை பெய்ய முடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சேரிசக்கு இருக்க முடியாது, அங்கங்கே தள்ளி போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஜாலியாக வந்தெல்லாம் பொங்க வச்சு எல்லாம் படையல் போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ சூப்பருங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி போயிட்டே இருக்கலாம். அங்கங்கே எங்கே மர நிழல் இருக்கோ எல்லா பக்கம் அது பண்ணிகிட்டு இருப்பாங்க மக்களே. போன டைம் நம்ம வந்தப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மாம்ஸ் ஒருத்தர் வந்து கோழி குழம்பு கொடுத்தாரு, தொட்டியில் குளித்தோம். இங்கே பாருங்க எல்லாம் புல் கொண்டு போயிட்டு இருக்காங்களா? அங்கே ஒருத்தர் பாருங்க புல் வச்சுருக்கா. இந்த புல்லெல்லாம் எதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அரிச்சு வந்து மாட்டுக்கு, குதிரைக்கு எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க மக்களே. மாட்டு சந்தை, குதிரை சந்தை, மெயினாக குதிரைக்கு தான் கொண்டு போவாங்க, மாடுக்குன்னு தான். ஸோ வந்தாச்சு பக்கத்தில், வாங்க காட்டுறேன். அடுத்த கட்டமாக வண்டி அப்படியே பார்க் பண்ணிட்டு அதை பாருங்கள் நைட் எப்படி இருந்துச்சு. சும்மா அப்படியே கலராக செம்மையாக இருந்துச்சுல்ல பகலில் பாருங்கள். அப்படியே அந்த லைட்டிங்லாம் இல்லாமல்
இன்னும் நல்லாயிருக்கும், பகல்லையும் நல்லாயிருக்கும். எப்படின்னா மக்கள் கூட்டம் வந்ததுக்கப்புறம் இந்த ராட்டாந்தூரில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்போல்லாம் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ நைட் நான் சொல்லியிருப்பேன் இந்த குச்சி வந்து இங்கே ஃபேமஸ் விற்றுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை வருங்க இங்கே. ஆனால் இதெல்லாம் கம்மி, இந்த குச்சியோட எண்ணிக்கை இதெல்லாம் கம்மி. இல்லை அங்கே ஒருத்தர் போட்டிருப்பார் வருங்க, அவர் தான் ரெகுலராக போகிற ஒரு மாரியப்பன்னு சொல்லிட்டு நம்ம அவர் வீடியோ கூட எடுத்துருக்குறோம். போன டைம்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டு பயங்கர வியூஸ் போச்சுங்க. இது வீட்டில் வச்சுருந்தா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க, நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே அதுக்கு வந்து இந்த குச்சி எல்லாம் ஃபேமஸுங்க. இந்த ஒரு குருநாசாமிகள் வந்தாலும் இந்த குச்சி வாங்க போக மாட்டாங்க. மூங்கல் தடி தெரியுதுங்களா? நல்லா இருக்கா? அண்ணா வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? சரிண்ணா சரிண்ணா. சரி 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 சரிங்கண்ணா. அதான் அதை வந்துட்டேன்ல. அதான் அதான் அண்ணா சொல்லுங்கண்ணே, இங்கே குருநாசாமி கோயில் இந்த குச்சி இருக்கிற காரணம் என்னென்ன? இந்த குருநாசாமி கோயில் இந்த குச்சி வைக்க காரணம் என்னன்னா, இது வந்து அவருடைய எழுத்து, அவருடைய பேர் பெற்றது. இதுல வந்து வீட்டுக்கு எடுத்து போனால் நல்லதே நடக்கும். ஏதோ ஒரு பாம்பா பூச்சை செத்த பூச்சை எதுவும் வராது. பூஜை ரூமில் வைக்கலாம், ஒரு தோட்டம் வெளியே போனால் எடுத்து போனால் வைக்கலாம். வீட்டுக்கு எந்த நலுக்குங்களுக்கு எதுவும் இருக்காது. மக்களுக்கு தெரிஞ்ச மக்கள் வந்து எக்காவது கூட வாங்காத போக மாட்டாங்க. இந்த காலத்துல இருக்கிறே வாங்குறது இல்ல. அது அப்பா தாத்தங்கத்துல அப்படியே வாங்கிட்டே இருந்தா அது ஏதோ ஒரு சொல்லிடுவாங்க. அந்த வீட்டுல ஒரு குச்சினாலும் கடக்கு பழைய குச்சி, அதை வச்சு இது எடுத்து போகாத இருக்கவே மாட்டாங்க. ஆனா எங்கிட்ட இருக்குது ஒரு 5000 கம்பு இருக்குது. ஆனா 3 நாளையில அழிச்சு கொடுத்துருவாரு குருநாதர். அதெல்லாம் அவுத்துட்டா அதெல்லாம் ஒரு குச்சிக்கு இது வீட்டுக்கு போகாது, அவர் அழிச்சிருவா. அப்படி ஏதோ அந்த தேயிலை இன்னொரு குச்சி இருக்கிறத அதை காட்டுறேன் பாருங்க. வாங்க, இந்த குச்சி வந்து அவருடைய பாடப்பட்ட குச்சி. என்னங்கண்ணா? பாரு அவரோட முகம். ஓகே, அவரோட முகம் 2 பக்கம் 2 கண், மீசை, வாய். இப்படி திருப்பினா இப்படி அடுத்த செகண்ட கண் வந்துடும். ஓ, அப்படியே பார்த்தா அவர் வேலு உடக்கை. சரி சரிங்க. அவரோட பாம்பு. ஓகே, இதுல 2 கண் அவரோட இது பாடம் போட்டு எழுதி குச்சி. ஓ ஆமா, இந்த குச்செல்லாம் வந்து அவர் சீக்கிரம் வந்து வெளியே அவுத்து போடுறதில்ல. அவையவே கேட்கறதுக்கு அதுக்குன்னு ஆள் தனியா இருப்பாங்க. அதை கேட்டா மட்டும் இதை எடுத்து கொடுப்பாங்க. இல்லையா அந்த பண்டல் உள்ளே. இதெல்லாம் 250 ரூபா. பிடிச்சி பாருங்க இந்த குச்சை. நீ எப்படி திருப்பினாலும் அவர் முகம் நெறிஞ்சாவேன். இப்படி பார்த்தாலும் இவர் முகம், இப்படி பார்த்தாலும் இப்படி இருக்கணும். அவர் எங்கே பார்த்தாலும் அவர் முகம் இருக்க வேணும். அவர் வேலு உடக்க பாம்பு எல்லாம் இருக்க வேணும். சரி சரி. அது 250 ரூபானா ஒரு இதுதான் சொல்கிறேன். 300 ரூபாய்க்கு நாளைக்கு கிளம்பு. இது வந்து பேர் பெற்ற குச்சி அவருது. அதான் ஆமாம், நீங்கள் எப்படி பார்த்தாலும் அவர் முகம் திரும்பிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து இந்த குச்சியோடைய மகிமை. அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா. அப்புறம் மக்களே இன்னொன்று, இன்னைக்கு காலையில் வந்து நான் சொன்னேன்ல தேர் வந்து இழுத்துட்டு வருவாங்க பார்க்கலான்னு சொல்லி சொன்னேன்ல. ஏன் இழுக்கல அப்படின்னா, நேற்று நைட் வந்து தேர் வந்து போய் நில சேர்றாங்க. வனத்துக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 10 மணி 10:30 ஆயிடுச்சுட்டா இருக்குது. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இல்லைங்களாம்மா, நாளைக்காமா. வருஷம் வந்து அங்கே போச்சு அப்படின்னா அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆனதின் காரணமாக நாளைக்கு வந்து தேர் இழுத்துட்டு வருவாங்களாம்மா. தேர் இழுத்துறதை எடுத்து வீடியோ எடுத்துருந்தால் வேறு லெவல் இருந்திருக்கு. இட்ஸ் ஃபைன் மக்களே, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு விவசாய திருவிழா எங்கேயுமே கிடையாது மக்களே. ஏன்னா விவசாய திருவிழான்னு சொல்கிறேன் அப்படின்னா மாட்டுக்கு, குதிரைக்கு, ஆட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னங்க வேணும், ஒரு எல்லாமே இருக்குது மக்களே. இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்தானையுமே இருக்கும். பாருங்க, சாட்டையிலிருந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாதி கொடி, கட்சி கொடிக்கு ஏற்ற மாதிரி டிஎம்கே கொடி அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலரு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கலராக வாங்கி வச்சுட்டு ஆர்எக்ஸ் சென்டரில் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான். அப்புறம் பேரிக்காய் வந்து ஃபேமஸ் குருநாசாமி கோயில். இதுக்கு வந்து பேர் ஏதோ சொல்லுவாங்க, வித்தியாசமாக சொல்லுவாங்க. எனக்கு கேட்டு சொல்கிறேன். இதை ஏக்கா இந்த பேரிக்காய்க்கு இன்னொரு பேர் சொல்லிங்கன்னா மொட்டுக்காய் ஏதோ சொல்லுவீங்களா? என்னது? ஓகே, வேறு ஏதோ இந்த ஏரியாவில் பேர் ஏதோ சொல்லுவாங்க. சரிங்க, இங்கே வந்து இந்த பேரிக்காய் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க மக்களே. ஸோ அப்படியே பாருங்கள் மக்களே, பஸ்கானெல்லாம் முல்லை போனால் என்ன இந்த கூட்டத்தில் பாருங்கள் மக்களே. ஃபுல்லாக கயிறு, சாட்டை, திருவாணி எல்லாம் அந்த மாதிரி ஐட்டங்கள் தான். டெம்பரவரி ஹோட்டல்ஸ் மட்டுமே அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து சாப்பிட்றலாமா மக்களே. டெம்பரவரி ஹோட்டல் மட்டுமே அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அங்கங்கே ஒரு 20-30 ஹோட்டல் போட்டிருப்பாங்க உள்ளேயே. ரொம்ப பெருசுங்க மக்களே. இங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குத்தகைக்கு எடுத்து இந்த மாதிரி வந்து இந்த திருவிழா காலங்களில் போட்டுக்கிறது. வந்து திருவாணிலேருந்து மலைமாட்டுக்கு போடுற மணியிலிருந்து இதெல்லாம் வந்து நாங்கள் நம்ம ஏரியாஸை எங்கள் ஏரியாஸை யூஸ் பண்ண மாட்டோம். பட் மலையில் இருக்கிற மாட்டுக்கெல்லாம் அதுக்கு அவங்க போடுவாங்க இந்த மணியெல்லாம். மணி, இந்த சலங்கை, சரிதா பாருங்க. வா, செமையாக இருக்குது. சாட்டை கடை, சாட்டைக்கு மட்டுமே ஒரு கடை தெரியுதுங்களா?
சாட்டைக்கு மட்டுமே ஒரு கடை. எத்தனை சாட்டை பாருங்கள், எல்லாம் விரும்பி வாங்கிட்டு போவாங்க மக்கள். இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஓஜி சம்பவத்தையே காமிக்க போகிறேன். அந்த பர்கூர் மாடு சொன்னால இங்கேருந்து பாருங்களேன்,